சொல்லுங்க சார், ஃபோன் பண்ணியிருந்தீங்க சார். சார் நான் பேங்க் மேனேஜர் பேசுறீங்க, பேங்க்ல இருந்து. பேங்க் மேனேஜர்? எந்த பேங்க் சார்? நீங்க எந்த பேங்க்ல இருந்து கார்டு யூஸ் பண்ணிருக்கீங்க சார்? நீங்க? நான் 2-3 பேங்க் வச்சிருக்கேன் சார். நீங்க எந்த பேங்க் சார்? ஸ்டேட் பேங்க். ஸ்டேட் பேங்கா? ஆமா சார், ஸ்டேட் பேங்க்ல இருக்கு சார். திருச்சி அக்கௌண்ட் சார். ஆமா சார், அது கார்டு உங்களுக்கு பிளாக். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் பண்ணி வடநாட்டு பசங்க இந்த மாதிரி நமக்கு பேங்க் மேனேஜரில் பேசுகிறேன், இந்த மாதிரி வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி நமக்கு நிறைய தெஃப்ட் போயிட்டு இருந்துச்சு, பார்த்துருப்போம். அதுக்கும் ஒருபடி மேலே போனால் தமிழ்நாட்டில் இருந்தே நிறைய ட்ரஸ்ட் மூலிமா அதை முதியோர்கள் இல்லம் குழந்தைகள் காப்பகம் அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உதவி பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபா 2000 உங்களால் முடிஞ்சது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் நிறைய பேர் திருடுறாங்க. அது நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே அது நடந்திருக்கும், நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதை தாண்டி இப்போது கரண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் நியூ நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் வருதுங்க. இந்த மெசேஜுக்குள்ளே உள்ளே போனால் இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு வந்து பார்ட் டைமில் ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து நார்மலாகவே ஒரு நாளைக்கு 1000 ரூபா 2000 நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளை என்ன பண்ணுறாங்க, டெலிகிராம் வர சொல்கிறாங்க. டெலிகிராம் வந்ததுக்கப்புறம் நிறைய ஷாப் இந்த கடைகளுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூகுள் ரிவ்யூ பண்ணால் நமக்கு வந்து அமௌண்ட் தரதா அமௌண்ட்டுமே போடுறாங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ நான் எதுக்காக மேக் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்கேம் கால் மூலிமா அந்த வடக்கன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் மேனேஜர் அப்படி இப்படின்னு சொல்லும் போதே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறாங்க, ஓகே. பட் ஆனால் நிறைய நார்மல் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எவ்வளோ பணத்தை வந்து தெஃப்ட் பண்ணி ஏமாந்து போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து வீட்டில் இருக்கவங்களாம் என்னடா அடுத்து வேலைக்கு என்ன பண்ணலாம், அடுத்து காசு எப்படி பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்களாம் ஸோ இது வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு கூகுள் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படி இப்படின்னு ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா 500 ரூபா 1000 வரைக்கும் அவங்களே அமௌண்ட் தர்றாங்க. ஒரு சேலரி பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் தராங்க. அமௌண்ட் தர்றதும் அந்த நார்மல் பர்சன்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே அவங்க மூலியம் வந்து ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் இது மூலிமா ஆழமாக இறங்கும் போது தான் பின்னாடி பிரச்சனையே வருது. அதுக்கு அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1000 ரூபா கொடுக்கணும், 2000 கொடுக்கணும், 5000 ரூபா கொடுத்தா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 5000 ரூபா கொடுத்தா நீங்கள் 10,000 சம்பாதிக்கலாம், 1,00,000 ரூபா சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்ம ஏமாத்துறதுக்கு ரொம்ப ஆழமாக இறங்கி ட்ரை பண்ண பார்க்குறாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது அவங்களுக்குமே என்னென்னா நாள் வந்து அமௌண்ட் போட்டிருக்காங்களா, இவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே கடன் வாங்கி அமௌண்ட் வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குற நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து இந்த கரண்ட்டில் இருக்க இப்போ இந்த விஷயம் வந்து நிறைய பேர் மக்களுக்கு வந்து சேர்ந்துருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இப்போ இந்த வடக்கன் பேசுகிறதுலாம் வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்குது. நிறைய பேர் அவங்க வடக்கன்ஸ் பேசுறதே வந்து பேங்க் மேனேஜர்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இல்லப்பா மேனேஜர் மூஞ்சி உனக்கு இல்லையடா. ஸோ இப்படி வந்து நிறைய வீடியோஸ் வரதுனால நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கோம் நம்ம, ஓகே. பட் ஆனால் இப்படி ஒரு நூதன முறையில் திருடுற போது இது எத்தனை பேர் ஃபேமிலிக்கு வந்து சேர்ந்துருக்குன்றது தெரியாது இல்லையா. நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க ஃபேமிலியில் ஒரு சின்ன குழந்தைங்களோ இல்லை சிஸ்டரோ நிறைய பேர் தெரியாதவங்க அன்மெச்சூர்லாம் இருக்காங்க. ஸோ அதுக்காக பெரிய ஒரு அவேர்னஸ் அதை நம்ம தான் கிரியேட் பண்ணோம். ஸோ ஓகே வாங்க நம்ம வந்து நான் அந்த ப்ரூஃப்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்ததுமே ஆன்லைன் ஜாப் இருக்குது, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அகைன் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் சொல்கிறத நீங்கள் ஒரு 3 நிமிஷம் ஃபாலோ பண்ணால் போதும், 200 ரூபா அந்த சேம் டைமில் வந்து நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ரிவ்யூவுக்கு 40லேருந்து 160 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 20லேருந்து 25 ரிவ்யூ வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 3000லேருந்து 5000 வரையும் தருவாங்களாம்மா. ஸோ இப்படி பார்க்கும்போது நார்மலாக ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்க, ஸோ அவங்களுக்கு அவங்க எப்படியும் அவங்க கையில் ஒரு ஃபோன் இருக்கும், அவங்க வாட்ஸ்அப்புக்கு இந்த மாதிரி ஒன்று வருதுன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே இறங்க தான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு அவங்க வந்து 3000 ரூபா 5000 ரூபாலாம் தர மாட்டாங்க, ஆனால் 200 ரூபா 300 ரூபா 1000 ரூபாக்குள்ளே வரைக்கும் தருவாங்க. அப்படி தரும்போதே அவங்களுக்கு வந்து அவங்க மேலே வந்து ட்ரஸ்ட் வந்துடும். ஸோ அது மூலிமா கடன் வாங்கி உள்ளே இறங்க போனாங்கன்னா அங்கே தான் விஷயமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. இது ஒரு பெரிய நெட்வொர்க் ஆட்டுக்கு. ஆக்சுவலி இது வந்து வடநாட்டு பசங்க பண்ணுறாங்களா இல்லை தமிழ்நாடுங்களே பண்ணுறாங்களா யார் பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரியோ இல்லை வாய்ஸ் ரெக்கார்ட் பேசுகிற மாதிரியோ எங்ககிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, நாங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் மட்டும் தான் பண்ணுவோம். ஸோ அப்படின்னு நமக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி சொல்லி தான் நமக்கு வந்து மெசேஜே பண்ணுறாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம வந்து சேட்டில் மட்டும் தான் அவங்க வந்து பேச முடியும். அவங்க யார் இந்த லொக்கேஷன் எதுவுமே வந்து நம்ம வந்து ரீச் பண்ண முடியாது. ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஸ்டார் இந்த மாதிரி கடைகளுக்கு நீங்கள் வந்து கூகுள் ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பேமெண்ட் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெலிகிராமோட ஐடி கொடுக்குறாங்க. ஸோ ஐடி கொடுத்து நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் டெலிகிராமுக்குள்ளே வந்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிகிராமுக்குள்ளே போய் தான் நம்ம வந்து ஒர்க் நடக்கும். ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு அப்படியே என்ன நடக்குது அப்படின்னா,
இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிகிராமுக்குள்ளே போயிடுது. இந்த மாதிரி தான் ஐடி நம்ம போட்டு உள்ளே போயிடலாம், லாகின் பண்ணி உள்ளே போயிடலாம். போனதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ரிவ்யூ கொடுத்ததுக்கப்புறம் சேம் டைமில் நமக்கு வந்து பேமெண்ட் வந்து கிரெடிட் பண்ணுறாங்க. கிரெடிட் பண்ணிடுறாங்க. அதாவது எங்களுக்கு என்னோடய ஃப்ரெண்டு வந்து கிரெடிட் பண்ணும்போது எப்படின்னா ஒரு 200 என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. என் ஃப்ரெண்டு தான் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி தான் நடந்ததும் அந்த விஷயம். அதான் சேம் டைமில் நம்ம வந்து உங்களுக்கு வந்து வீடியோ மேக் பண்ணி நம்ம வந்து ஆடியன்ஸ் கொண்டு போய் ரீச் பண்ணிடலாம். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ இவங்களை வந்து நம்ம இது மூலயமா நிறைய பேர் அமௌண்ட் விட்டவங்களாம் இருக்காங்க. அது வந்து வெளியில் தெரிஞ்சிருக்காது. இப்போது 5000 10,000 1 லட்ச ரூபா இந்த மாதிரிலாம் அமௌண்ட் நிறைய பேர் விட்டுருப்பாங்க. ஆனால் இவங்களை நம்ம வந்து ரீச் பண்ண நினைக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம். இவங்க இவ்வளோ வெளிப்படையாக வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னாலே எங்ககிட்ட ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்குது, எங்களை யாருமே பிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் பண்ணுறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இது மூலயமா நிறைய பேர் ஏமாறவங்க இருக்கிறதுனால நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதான். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வடக்கன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேங்க் மேனேஜர் பேசுகிறேன், உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்லாம் பேசும்போது நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். இது வந்து கொடுக்கக்கூடாது, இவங்க வந்து திருடாங்க தான் அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட்டில் நாங்கள் கால் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து இவ்வளோ கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் பிள்ளைங்களை வந்து நல்லா பார்க்க முடியும் அப்படி இப்படின்னுவாங்க. அதுவுமே நம்ம போய் நேரில் போய் பண்ணுறது வேறு விஷயம். ஆனால் ஆன்லைனில் அவங்களாம் வாண்டடாக வந்து கேட்கும்போது கண்டிப்பாக அதுவுமே நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். நிறைய பேர் பண்ண மாட்டோம், சில பேர் வந்து அமௌண்ட் கொடுக்க தான் செய்கிறாங்க. அதுவும் தவிர்க்க முடியல. இந்த வீடியோவில் நீங்கள் அதையும் தவிர்க்கிறது பெட்டர். ஸோ அதை தாண்டி இன்னுமே டீட்டெயிலாக இறங்க போகும்போது இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப்லேயே பேச வராங்க. ஸோ இது மூலியமாக தான் கவர்மெண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் கால்ஸ் பண்ணும்போது ரிங் போகிறதுக்கு பதிலாக வந்து அவேர்னஸ் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு வரும். நீங்கள் கேட்டிருப்பீங்க, இப்போ கரண்ட்டில் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இது மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, நம்ம ஒரு ஃபேமிலியாக இருக்கோம் அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் கையிலையுமே வந்து மொபைல் ஃபோன் இருக்க தான் செய்யுது. இந்த மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது கம்யூனிகேஷன் இல்லாமல் போகும்போது வாட்ஸ்அப்பில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஃபேமிலியில் தெரியாமலே நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்படி ஒரு விஷயம் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி சொல்கிறது, சூசைட் பண்ணுறது லெவலில் வந்து போய் முடிகிறது கூட வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்க உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு தெரிய வரட்டும். இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ.